86,313 பேருக்கு ஆண்கள் பெண்கள் மொத்தமாக 86,313 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. அதனுடைய மொத்த மதிப்பீடு 5,91,00,000 ரூபாய் பண்ண இருக்காங்க. அதனால் இந்த சீரமைப்பு வேலைகள் 60 ஜிஓ படி போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே என்னங்கிறத கோர்ட்டு டிசைட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்படும். ஆனால் இந்த வேலைகளை துரிதமாக முடித்து 15ஆம் தேதிக்குள் எல்லா வேலையும் முடித்து 15ஆம் தேதி விவசாயத்திற்காக தண்ணீர் திறந்து விடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சம்பவம் எங்கேயாச்சும் நடக்கிறத வச்சுக்கிட்டு சட்ட ஒழுங்கு சீர்குலையுதுனாக்க அப்போ அவங்க காலத்தில் சட்ட ஒழுங்கே இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் அந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு சட்ட ஒழுங்கை பற்றி சொல்கிறது சரியில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.